அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வந்து நான் ஒரு புதிய ஐட்டம் எனக்கு ஒரு ஏண்டா சொத்து மாதிரி அப்படி ஒரு விஷயம் நான் வாங்கிக்கேன். ஸோ அதை வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் இது. அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து போட்டு ஒரு 3 days கிட்ட ஆகுது. இதுல வந்து ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இது நான் என்ன எடுத்தீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த கார்டை பத்தி சொல்றேன். பார்த்தா மிச்சம் பேருக்கு தெரியுமாக்கி. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லெஜர் என்ன கையில வச்சு கொண்டிருக்கிறேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கண்ணால பாக்குறதும். ஸோ ஜீனியஸ் தான் இது எடுக்க சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். பிகாஸ் இதுதான் ஃபியூச்சர்ல எனக்கு வந்து ஒரு ட்ரெஷர் ஆகிக்க போகுது. ஸோ ஆனால் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, நாங்கள் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். அப்படியே வெட்டி ஐஸ் இது வந்து ஒரு வாலெட் உண்டு, டிஜிட்டல் வாலெட். ஓகே, இது வந்து ஒரு பென் டிரைவ் மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒரு டிஜிட்டல் வாலெட். இதுதான் எல்லா கிரிப்டோ கரன்சிஸுமே இதுல தான், கிரிப்டோ காயின்ஸ் எல்லாமே இதுல தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து இது எவ்வளவு சேஃப் ஆயிக்கோ அந்த அளவு தான் எனக்கு என்ன ஃபியூச்சருக்கு இது யூஸ் ஆகுது. எப்படின்னா இதுக்கு நாங்க இப்ப நான் வாங்கி வச்சுக்கிற காயின்ஸ் வந்து இப்ப பைனான்ஸ் ஆர் பைபிட் அந்த மாதிரி ஆப் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஸ் மட்டும் தான். ஸோ அதுவரை வந்து எங்களுக்கு ஒரே சேஃப்னு நம்பலாம். அதுல காயின் வாங்கி வச்சு அதை நாம வச்சு கொண்டிருக்கிறது, அது எந்த டைம்ல ஹேக் ஆகி என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் இந்த லெஜர் நான் வாங்கிக்கிறேன். இது ஒரு டிஜிட்டல் வாலெட். ஓகே, இதுல அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதுல போட்டா சேஃப்டியா கேட்டா எஸ். ஏன்னா இந்த வாலெட் வந்து என் போனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆக போகுது. அண்ட் என் போன் இல்ல, நான் என்ன இதுக்கு அடிக்கிறோம் அந்த டிவைஸுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆக போகுது. அடுத்தது இது வந்து என்னையால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிடணும், வேற யாருமே ஆக்சஸ் பண்ணிடலாம். இதை களவாண்டிட்டு ஓடினாலும் அந்த ஆளுக்கு டிவைஸ் இல்லாட்டி அதை ஓபன் பண்ணிடலாம். டிவைஸை களவாண்டிட்டு இது இல்லாம அதை ஓபன் பண்ணவும் இல்லை. ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்லான வாலெட் ஒன்று. எங்காட்டிக்கு பர்சா களவாண்டி நான் எல்லாமே எடுத்துட்டு போற மாதிரி இல்லை. இதை களவாண்டினாலும் ஒன்றுமே செய்யலாம். ஸோ அதோட ஒரு கிட் அண்ட் ஒரு ஓடிஜி கிட் வந்தீங்கன்னு அதையும் ஓப்பன் பண்ணுவோம். கேபிள் செட். ஸோ இந்த கேபிள் செட்ல வந்து மைக்ரோ யூஎஸ்பி, டைப் சி, டைப் ஏ எல்லாமே வந்துருக்கு. ஸோ இது வந்து டைப் சி டு டைப் சி. தென் இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி டு டைப் சி. இது மைக்ரோ யூஎஸ்பி டு டைப் சி. ஐடி போறோம். இன்னொரு கிளாஸ் கேபிள் இருக்குது. இது வந்து மைக்ரோ யூஎஸ்பியும் யூஎஸ்பி கேபிளும் ரெண்டு கேபிள். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் வந்துக்குது. எங்களுக்கு எதுக்கு கனெக்ட் பண்ணணுமோ அதுக்கு கனெக்ட் பண்ணி இதை நாங்க யூஸ் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ இது வாங்கினத்துல எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எனக்கு வந்து $40 பிட்காயின் கிடைச்சிக்குது. இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து அந்த கோட் இருக்குது. ஸோ எங்களுக்கு இதை இப்படி லிங்க் பண்ணி எனக்கும் ஏலும்.
இதுதான் எனக்கு இதோட வேல்யூ மாதிரி இதுவும் எனக்கு வேல்யூ. ஏன்னா பிட்காயின் $40 கிடைச்சிருக்கு. ஸோ இனி வர ஃபியூச்சர்ஸ்ல நான் இதுல தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். உங்களுக்கும் ட்ரேடிங் பத்தி ட்ரேடிங் படிக்கிறதுக்கு இல்லாட்டி எப்படி ஒரு ட்ரேட் போடுற அது மாதிரி நாங்கள் சிக்னல் குரூப் செய்யற அகாடமி வச்சுக்கிறோம். அது மாதிரி உங்களுக்கு என்ன சரி தெரிஞ்சுக்கொள்ள போகணுமெண்டா கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனலை பத்தி போட்டேன். அப்படி இல்லாட்டி எங்களோட கான்டாக்ட் பண்ண வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரால் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளும். அதில் எங்களை கான்டாக்ட் பண்ணேலும். அப்படி இல்லாட்டி எங்களை வந்து இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்குது ட்ராவலரிஸ் இருந்து, அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பார்க்கலும். இல்லாட்டி ஜீனியர்ஸ் வந்து ஹெப்டோவர்ஸ் என்ற ஹெப்டோ கிரிப்டோ என்ற சேனல்ல வந்து தமிழ், இங்கிலீஷ், சிங்கள 3 லாங்குவேஜ்லயுமே இருக்குது. அதுலயும் உங்களை லேர்ன் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இல்லாட்டி என்ன சரி வந்தீங்கன்னா கட்டாயம் கேளுங்க. ஸோ நாங்க இதுக்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து லெஜருக்கு போட்டுக்கொள்றதுக்கு ஒரு கீ செயின் மாதிரி அது வந்து கிடைச்சிக்குது. அண்ட் ஆல்சோ இதுலயும் ஒரு C type to USB கேபிள் இருக்குது. அதுக்கு பிறகு இதுல வந்து கைடு இருக்குது. and how to use this ledger என்ற ஒரு கைடும் ஒரு ஷீட். இதுல ரிகவரி ஷீட் இருக்குது. இதுல தான் நாங்க வந்து எங்கட இப்ப இது ஆக்டிவேட் பண்றேன்னா ஒரு கோட் வரும். அந்த ஆக்டிவேட் பண்ணோடனே ஒரு கோட் வரும். அந்த கோட் தான் நாங்க லைஃப் லாங் யூஸ் பண்ணணும். அந்த கோட் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த லெஜர்லேக்கு ஒரு மேகல் கேள்வி. அந்த கோடை நாங்க மறக்காம தான் இதுல எழுதி வச்சுக்கொள்றதுக்கு தான் இந்த ரிகவரி ஷீட்ஸ் தந்திக்கிறாங்க. இதுல 24 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 24 வேர்ட்ஸை நாங்க இங்க எழுதி வச்சுக்கொள்ளணும். அதை மறக்காம வச்சுக்கொண்டா இந்த லெஜருக்கு யூஸ் ஆகும். வேற யூஸ் பண்றதுக்கு ஒரு கைட் தந்திக்கிறாங்க. ஸ்டிக்கர்ஸ் ஒரு 3 லாங்குவேஜ்ல கைட் செய்யுது. இந்த லெஜர் ஃபியூச்சர்ல வந்து எங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் நான் நம்புறேன். எனக்கு இப்ப என்னோட நிறைய ஜீனியஸ் இந்த காயின்ஸ் வந்து நான் வாங்கிக்கிற காயின்ஸை பைனான்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சேஃப் இல்ல. ஸோ அதுக்காக வேண்டிதான் இந்த காயின்ஸ் இந்த லெஜர் நான் வாங்கிக்கிறேன். இன்ஷால்லா ஃபியூச்சர்ல இந்த லெஜர்ல நான் காயின்ஸ் வாங்கி வச்சுக்க எனக்கு மட்டும் இல்லை, என்னைய சுத்தி என்ன டீம் நான் சொல்றேன், நான் ஒரே சொல்றேன் லைப்ரரி நான் ஒரே சொல்றேன். என்னையோ ஜீனியஸோ ட்ரீம் வந்து கிரியேட்டிங் பெட்டர் வேர்ல்டு. ஸோ அந்த பெட்டர் வேர்ல்டு கிரியேட் பண்ண எங்களோட டீம் அப் ஆகுறவங்கள நான் ஒரு நாள் கையோட போறது இல்லை. அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த நான் வாங்கி வச்சுக்கிற காயின்ஸை வச்சு அதுதான் என்னோட கோல்ஸ். இந்த காயின்ஸ் வாங்கி வச்சு இந்த லெஜர்ல ஸ்டோர் பண்ணி நான் வந்து பெரிய ஆள் ஆகுறது இதுதான் நான் இந்த லெஜர் எடுத்துக்கிறேன். நான் காயின்ஸ் வாங்கிக்கிறேன். நான் ட்ரேட் பண்ணி சீனியர்ஸ் ஹெல்ப்போட சீனியர்ஸ் நிறைய படிச்சுட்டு வந்தேன். அந்த ட்ரேட் பண்ணி வாங்கின காயின்ஸ் நான் இதை ஸ்டோர் பண்ணி என்ன ஃபியூச்சருக்கு மட்டும் இல்லை நான் யூஸ் பண்ண போறேன், எல்லாத்தோட ஃபியூச்சருக்குமே. இந்த கிரியேட்டிங் பெட்டர் வேர்ல்ட் தான் என்ன மோட்டிவேஷன் நான் அவரே சொல்றேன். அது மாதிரி தான் எங்களோட வேர்ல்டு நான் பெட்டரா கிரியேட் பண்ணணும். அண்ட் ஹியூமனிட்டி பேர் படிச்சு கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் வந்து வாழ்ந்தோமா அந்த பிறந்தோமா வாழ்ந்தோமா சாகுறோமான்னு வாழ்ந்தோம். அது இல்லை, நாங்க எல்லாருமே இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பர்பஸுக்காக அந்த பர்பஸ் வந்து கட்டாயம் நாங்க அதை செய்யணும்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்குதான் இந்த ஒரு சின்ன ஸ்டெப் தான் இது வச்சுக்கிறேன். என்னையோட இன்ஷால்லா என்னைய புரிஞ்சு கொண்டு நான் செய்ய பார்க்குற அந்த ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தை கொஞ்சம் அந்த செத்து கொண்டு போகிற உலகத்தை கொஞ்சம் காப்பாற்றணும் என்று நான் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து என்னையோட சப்போர்ட் பண்ணுற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து கட்டாயம் என்ன ஏழுமான எல்லா ஹெல்ப்பையுமே நான் பண்ணுவேன். ஒரு நாள் நான் யாரையுமே கைவிட மாட்டேன். ஸோ இன்ஷா அல்லா அப்படி உங்களுக்கும் ஐடியாஸ் இருக்குன்னா கட்டாயம் எங்களோட கலந்து கொள்ளும். Take care.